ஆர்டிகல் 22 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அரெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இல்லை ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணும்போது அவங்களை என்ன ரீசனுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி அவங்கள ஒரு லீகல் ப்ராக்டிஷனரோ இல்லை ஒரு லாயர்கிட்டே அவங்க கன்சல்ட் பண்ணுறதுக்கு பர்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணாலும் அவங்கள 24 hours உள்ள ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 24 hours மேலே போலீஸ் வந்து அவங்கள கஸ்டடியில் வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே யாருக்கு வந்து அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனிமி ஏலியன்னா எந்த கண்ட்ரீஸோட இந்தியா ஒரு வார்ல இருக்கோ இல்லை ஒரு நல்ல நட்புறவிலையோ அந்த கண்ட்ரீஸ்ல உள்ள பீப்புளுக்கும் அதே மாதிரி பிரிவென்டிவ் டிடென்ஷனால அரெஸ்ட் ஆனவங்களுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேரால ஃபியூச்சர்ல ஒரு குற்றம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு முன்கூட்டியே அவங்க அரெஸ்ட் பண்றதா நம்ம பிரிவென்டிவ் டிடென்ஷன் சொல்லுவோம். அப்படி அந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன் மூலமா இருக்கவங்களுக்கும் இந்த இது செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன் மூலமா ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள மேக்ஸிமம் 3 months தான் வந்து வச்சிருக்கணும். இன்கேஸ் 3 monthsக்கு மேல வந்து அவங்கள வந்து பிரிவென்டிவ் டிடென்ஷன்ல வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு அட்வைசரி பாடி வந்து அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இதுல சொல்லியிருக்காங்க.